ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீட்டு கொடுக்கும் தேவன், அதற்கான ஒரு வேத வசனம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். பொய்யானை இட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 1/5 அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு. இந்த 5வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா பாருங்க, ஒருவன் பொய் ஆணையிட்டு, அதாவது பொய் சொல்லி மற்றவருடைய பொருளை பாருங்க, இது என்னுடைய பொருள் தான் சொல்லி சத்தியம் கூட பண்ணுவாங்க. இது என்னோட பொருள், இது எனக்கு சொந்தமானது, நிச்சயமாக சத்தியமாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பொய்யானை இட்டு மற்றவருடைய பொருளை பலாத்காரமாக அதை அபகரிக்கும் பொழுது கடவுள் ஒரு சட்டத்திட்டத்தை வைக்கிறாரு பாருங்க. லேவியராகமம் முழுவதும் நம்ம வாசிச்சு பார்த்தா 7 விதமான பொருட்கள் இங்க பறி போறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கான ஒரு சட்ட திட்டத்தை என்ன கடவுள் சொல்றாருன்னா, மற்றவங்க பொருளை உங்க பொருள்னு அபகரிச்சிட்டீங்களா, அதுக்கு சத்தியம் வேற பண்றீங்களா, இல்ல மற்றவங்களை பலாத்காரமா அவங்க பொருளை நீங்க பிடுங்கிக்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அவங்க பொருள் அசலை கொடுக்கறது மட்டும் இல்ல, 5 பங்கு நீங்க கூட்டியும் கொடுக்கணும். அதை எல்லாவற்றையும் பாருங்க. அப்ப வட்டி மாதிரியா நீங்க கேட்கலாம். இது பணம் பறி போனவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நல்ல விஷயமா இருக்கும். கடவுள் இழந்து போன ஒரு பொருளை மீட்டு கொடுக்கிறாருன்னா யாருக்குங்க சந்தோஷமா இருக்காது? ஆனா இந்த பார்வையில நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நல்லவராக தெரிவார். ஆனா பணத்தை பிடுங்குறவங்களுக்கு என்ன தெரியுங்களா? கடவுள் ரொம்ப கெட்டவரா இருப்பாரு. ஏன் நம்ம திருடிட்டா என்ன கடவுள் மன்னிக்க கூடாதா? திருடிட்ட அப்புறமா 5 மடங்கா பிடுங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா நம்ம வாசிக்கும் பொழுது எந்த கண்ணோட்டத்தோட நம்ம வாசிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய பொருட்கள், இடங்கள், நகைகள், தன்னுடைய வாழ்க்கை, இப்படி எல்லாம் பாருங்க இழந்து போய் ஒரு அபரிவிதமான நிலையில இருக்கிறவங்களை பார்த்து கடவுள் இப்படி பேசினா அவங்களுக்கு ஆறுதலா இருக்குமா? இல்ல இது கடவுள் கெட்டவரா தெரிவாரா? ஆறுதலான வார்த்தை பாருங்க. கடவுளுடைய பாதுகாப்புல இருக்கிற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தையில பாருங்க, 5 மடங்கு நம்ம இழந்ததெல்லாம் திருப்பி கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம் சில வேலையில. ஆனா கடவுள் பாருங்க 5 மடங்க தேவன் திருப்பி உங்க வாழ்க்கையில கொடுக்கறேன்னா யாராவது வேணான்னு நம்ம சொல்லுவோமா? நிச்சயமாகவே வேணான்னு சொல்ல மாட்டோம். அப்ப பாருங்க கடவுள் எவ்வளவு பெரிய தேவனாக தான் நமக்கு தெரிவார். அப்போ கடவுள் வட்டிக்கு கொடுக்கறது வாங்குறதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாரான்னு நினைக்கிறீங்களா? ஒரு திருடன் திருடிட்டா பாருங்க, அந்த திருடனை நீ 5 மடங்கு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டா அந்த திருடன் மறுபடியும் போய் எங்கேயாவது திருடுவானா? தேவன் கொடுக்கிற சட்டத்திட்டங்களை பாருங்க. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி ஒரு ஏழ்மையானவனை பிடுங்கி அபகரித்து பலாத்காரம் பண்ணி பொய்யானை இட்டு பொய் சொல்லி பாருங்க ஆள் மாறாட்டம் பண்ணுவாங்க இல்லையா? ஏசா யாக்கோபுல பார்க்கிறோம், அங்கு ஆள் மாறாட்டம் நடக்குது இல்லைங்களா? அண்ணனுக்கு பதில் என்ன செய்யறான் யாக்கோபு? தம்பி போய் அந்த ஆசீர்வாதத்தை திருடுறான். அவனை மாதிரியே இருக்கணும்ன்றதுக்காக ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு கை நிறைய முடி இருக்க மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க, ரெபேக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வேஷம் போட்டு போய் அப்பாவோட ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோப்பான். அப்ப அந்த ஆள் மாறாட்டத்துக்குரிய பாருங்க தண்டனைய இங்க குற்ற நிவாரண பலி என்று வருகிறது. குற்ற நிவாரண பலினா என்ன? ஒரு தவறு செஞ்சுட்டா அதற்கான தண்டனையை அனுபவிக்கணும், அதற்கான பலியை செலுத்திட்டு தான். லேவியராகம புத்தகத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம அதுல இருந்து மீள முடியும் அந்த பாவத்துல இருந்துன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க தேவன் என்றைக்கு ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்தாரோ அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நம் விசுவாசித்தால் போதும். தேவன் நமக்காக ஒரே ஒரு பலிதாங்க, அது சிலுவையில அவர் ரத்தம் சிந்தினது. அந்த பலியை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு ஒருவேளை நம்ம போய் விசுவாசிக்கலாமான்னு கேக்குறீங்களா? கடவுள் பாருங்க ஒருத்தரை அநியாயமா பிடுங்க கூடாது. அவனுடைய பொருளாகட்டும், அவனுடைய பணமாகட்டும், அவனுடைய முழு மனதோடு தர்றது பரவாயில்லைங்க. ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லாமல் அபகரிக்கிறதா தான் தேவன் இங்க பாருங்க அது பாவம் என்றும் அதற்கு குற்ற நிவாரண பலியை செலுத்தணும்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ கடவுள் மீட்டு கொடுக்கிறார்னா நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து கடவுள் சொல்றாரு, நீங்க எதெல்லாம் ஒருவேளை பணத்தை இழந்திருக்கீங்களா, இடத்தை இழந்திருக்கீங்களா, நகை இழந்திருக்கீங்களா, தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கீங்களா,
கடவுள் உங்களுக்கு நிச்சயமாகவே அதை எல்லாம் திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஆனால் மனைவி மாத்திரமே ஒரு மனைவிதான் இருந்தது. அந்த செத்த பிள்ளைகளும் கூட பாருங்க 10 பிள்ளைகள் மறுபடியுமாக பிறந்தார்கள். மறுபடியுமாக அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆனது. ஆனால் வாழ்க்கையில எதையெல்லாம் தேவன் இழந்ததை 5 மடங்கு தேவன் கொடுப்பார்னு விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த நாட்கள்ல அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். இழந்து போயிட்டமேன்னு சொல்லி துக்கத்துல இருக்கீங்களா? வாழ்க்கையில இனி முன்னேறவே முடியாது, இனி நான் வாழ்க்கையில என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? கடவுள் உங்களை பார்த்துதான் சொல்றார் பாருங்க, இழந்ததுக்கு உங்களுக்கு 5 மடங்கு நான் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறேன். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் அண்டையில் நாமத்தினால் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல நாங்கள் இடத்தையோ இல்ல பணத்தையோ மனிதர்கள் மத்தியில சில நகைகளையோ இழந்திருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் அண்டையில் வருகிறோம் சுவாமி. அவர்களை கண்ணோக்கி நீங்கள் ஒரு விசையாய் பார்த்து மனதுருகிற தேவனே, அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட சட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று அவர்களுடைய ஆண்டவரே உள்ளான அறிவு அறிந்து கொள்ள தேவனிடத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இழந்ததுக்கு பதிலாக தேவன் 1000 வழிகளை வைத்திருக்கிறார். அவர் அந்த 1000 வழிகள் மூலமாக தேவன் தர அவர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை நம்பி உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கும் வண்ணமாக ஆண்டவரே இந்த நாள் அமையட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.